स्वागत करते हैं। இந்த புதிய மாதம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதா. ये नए महीना हम हर एक को आशीषित रहे। நம்முடைய தியானத்துக்காக हमारे ध्यान के लिए சங்கீதம் 62வது சங்கீதம் भजन संहिता 62 அதுல 5வது வசனத்தை வாசிப்போம். से 5वें वचन पढ़ेंगे। என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். हे मेरे मन, परमेश्वर के सामने चुपचाप रहे, क्योंकि मेरी आशा उसी से है. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அவர் செய்கிற ஜெபம். दाऊद राजा के जीवन में परमेश्वर की उपस्थिति की ओर करने वाली प्रार्थना। என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, हे मेरे मन, तू प्रभु की ओर इंतजार में रहे। நான் நம்புகிறது அவராலே வரும். और मैं जो भरोसा करता हूँ उनकी ओर से ही आता है। எப்பொழுது தாவீது ராஜாவுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, कब दाऊद राजा अभिषेक किया गया, அதுக்கு முன்னால இருந்தே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். उसके पहले से प्रभु से चुना हुआ इंसान है। அவர் சொல்லுகிறார், சிறு வயதிலிருந்தே என்னை நீர் பாதுகாத்தீர். वो कहता है जो बचपन से ही आपने मेरी सुरक्षा की। நான் பிறந்த பொழுது உம்முடைய சமூகத்திலே நான் விழுந்தேன். मैं पैदा होते ही आपकी उपस्थिति में मैं गिरा। இப்போ சொல்லுகிறாரு, நான் நம்புகிறேன். என்ன அவருடைய நம்பிக்கை என்னது? वो भी कहता है मैं भरोसा करता हूं। क्या है उनका भरोसा? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கர்த்தரிடத்துல தான் இருக்கு. आसमान और धरती का सारा अधिकार प्रभु के पास है। நான் அவரை ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். मैं उसकी आराधना करते समय, नमन करते समय मेरी आशीष बनी रहती है। தாவீது சொல்லுகிறார், எல்லாவற்றை காட்டிலும் அவர் மேன்மையானவர். दाऊद कहता है सारे चीजों में वो महान है। இரக்கம், கிருபை எல்லாம் அவருக்கு, எல்லாமே அவர்தான் மேன்மையானவர். अनुग्रह, दया, सब में वही महिमा का। விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. विश्वास हमारे जीवन में है। அந்த விசுவாசத்தை நடப்பித்து காண்பிக்கிறது தான் நம்பிக்கை. और विश्वास को जीवन में चलाकर दिखाने वाला भरोसा है। நம்பி அப்படியே உட்கார்ந்துகிறது. उस पे भरोसा कर ऐसे ही बैठ जाना। கர்த்தர் செய்கிறார். परमेश्वर करता है। இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ண போறோம். वचन के लिए प्रार्थना करेंगे। எங்கள் சர்வ வல்லமுள்ள நித்திய பிதாவே, நன்றி சொல்லுகிறோம். सर्वसमर्थी अनंत पिता, आपको धन्यवाद करते हैं। இந்த மே மாதத்துக்காக நன்றி. इस मई महीने के लिए धन्यवाद। எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நேசிப்பதற்காக நன்றி. हम हर एक से आप प्रेम करते हैं, इसलिए धन्यवाद। எத்தனையோ ஜனத்துக்கு இல்லாத ஒரு நல்ல கிருபையை, பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். इतने ही लोगों के पास जो नहीं है वो अनुग्रह, सौभाग्य आपने हमें दिया। அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். भोर में जो मुझे ढूंढता है वो मुझे पा लेता है। காலையில நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். सुबह से हमारे में आपको नम्र कर आपके हाथों में देते हैं। தாவீதை போல நாங்களும் சொல்லுகிறோம், நாங்கள் நம்புகிறது கர்த்தரால வரும். दाऊद के समान हम भी कहते हैं हम जो भरोसा करते हैं प्रभु की ओर से आता है। ஆம் தகப்பனே, நீர் நல்லவர். हाँ प्रभु, आप अच्छे हैं। நீர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை கூட திருப்தியாய் மாற்றுகிறார். आप बुलाने वाले कौवे के बच्चे को भी तृप्त करते हैं। சர்வ சிருஷ்டியை நீர் பாதுகாக்கிறவர். सारी सृष्टि को बचाते हैं। எல்லாவற்றை காட்டிலும் மனிதர்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மேன்மையாக பார்க்கிறீர். सारी बातों से मनुष्य हमको आप बड़ापन होकर देखते हैं। ஆகவே நாங்கள் நம்புகிறது கர்த்தரால் எங்களுக்கு கிடைக்கும். इसीलिए हम जो भरोसा करते हैं प्रभु की ओर से ही आता है। கர்த்தர் எங்களுக்கு தாரும். प्रभु हमें दीजिए। முதலாவது ஆண்டவருடைய பாதுகாப்பு, पहला परमेश्वर की सुरक्षा, ரட்சிப்பு, उद्धार, வேண்டிய சகல நன்மைகளை, उसकी सारी जरूरतों ஒரு को, மெய்யான சுகம், பலன், சமாதானம், एक सच्चा सुख और चंगाई, நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவதற்காக आप நன்றி. ऐसे आशीष देते हैं उसके धन्यवाद। இயேசுவானுடைய நாமத்துல பிதாவே, प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। आमीन। आमीन। இந்த மே மாதத்தையும் கூட கர்த்தருடைய பாதத்துக்கு நம்ம வரும்படி கர்த்தர் செய்தார். ये मई महीने में भी परमेश्वर के चरणों के निकट आने के लिए प्रभु ने अनुग्रह दी। தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய இக்கட்டான சூழ்நிலை எது வந்தாலும் சரி, दाऊद के जीवन में बहुत सारा संकट का, मुश्किल के हालात कभी भी कुछ भी आ जाए तो भी, அவர் சில நேரத்துல ஏப்போத் அதுல கேட்கிறாரு. कभी कभी वो एपोद के पास जाकर पूछताछ करता है। இல்ல அவரே தன்னுடைய இருதயத்தை தைரியப்படுத்துகிறார். नहीं तो अपने आप वही मन को धैर्य देता है। ஏன் பயப்படாத கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். तो क्यों डर रहा है? डर मत, प्रभु मुझे आशीष देगा। அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆழமான நம்பிக்கை. ऐसा एक गहराई वाला एक भरोसा। இப்போ அவர் சொல்லுகிறார், अभी நான் நம்புகிறது கர்த்தரே எனக்கு தருவார். वो कहता है मैं जो भरोसा करता हूं प्रभु ही मुझे देता है। உலகத்துல நிறைய பேருடைய நம்பிக்கை வித்தியாசமா இருக்கு. दुनिया में बहुत सारों का भरोसा अलग अलग तरीके से ஆனா है। அந்த வேதாகமம் முழுவதுமே ஒரே ஒரு நம்பிக்கையை தான்
நமக்கு और வலியுறுத்துகிறது. ये वचन पूरा एक ही भरोसे को हमें जोड़ देता है। ஒருவரே தெய்வம், एक ही खुदा है, அவர் திரும்ப வரப்போகிறார். वो फिर से आने वाला है। அவருடைய ராஜ்யம் அழியாதது, उसका राज्य अविनाशी है, அது நித்தியமானது, वो अनंत काल का, அது மேன்மையானது என்று கூட பைபிள் वो சொல்லுகிறது. महिमा का है, ऐसा वचन कहता है। அந்த மேன்மையை பார்த்தா நம்ம எல்லாரும் போய்கிட்டு उस महिमा को देखकर हम सब उसके पीछे जा रहे हैं। சாலமன் சொல்லும்போது, ஆண்டவரே ஒருவரும் பூரணம் கிடையாது, सुलेमान कहते प्रभु कोई भी परिपूर्णता नहीं, ஆகவே நீர் என் மேல இரக்கமாய் இருக்க வேண்டும். इसलिए आप मेरे पे अनुग्रह कीजिए। 6வது வசனத்துல இந்த சங்கீதத்தில் சொல்கிறார், 6वां वचन में भजन संहिता में कहता है, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. सचमुच वो मेरी चट्टान, मेरा उद्धार है, वो मेरा गढ़ है, इसलिए मैं न डिगूंगा। இப்ப இது பிரசங்க மாதிரி பண்ணதாரா இல்ல ஒத்தியலே சொல்றாரா? ये प्रचार के रूप में दूसरों को बताता है, अपने आप को वो बतला रहा है, ஒத்தியலே वो சொல்றாரு. अपने आप को अकेले में बता रहा है। சொல்லணும். ये सब बातें हम भी कहना है நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வீட்டுக்குள்ள हमारे இந்த जीवन வசனத்தை में, நம்ம சொல்லணும். हमारे जीवन में, घर में ये वचनों को हम कहना है, இன்னும் புதிய காரியங்களை கூட நம்ம சொல்லலாம். और नई नई बातों को भी हम कह सकते हैं। கர்த்தரை முன்னிட்டு நான் பேசுகிறது அவரால வரும். प्रभु को आगे रख कर मैं जो बातें करता हूँ वो उसकी ओर से आती है। ஒவ்வொருடைய தேவை நிறைய இருக்கு, அவங்களுக்கு நிறைய தேவை இருக்கு. हर एक मनुष्य को बहुत सारी अपनी अपनी जरूरतें हैं, எல்லாம் வித்தியாசமான सब காரியம். अलग अलग बातें हैं। ஆனா தாவீது மாதிரி அந்த விஷயத்தை சொல்லி நான் கேட்கணும். पर दाऊद के समान उस विषय को कहकर हमें मांगना है। தேவன் நல்லவர், परमेश्वर भला அவர் है, நன்மை செய்கிறவராகவே சுற்றி वो தெரிந்தார். अच्छाई करने के रूप में ही फिरता रहा। ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை அவர் நேசிக்கிறார். हर एक क्षण में वो हमसे प्रेम करता है। லூக்கா 15வது அதிகாரத்துல लोक 15वां अध्याय में அந்த இளைய குமாரனை பற்றி உலகமே சொல்லும் கெட்ட குமாரன். वो छोटे पुत्र के बारे में पूरी दुनिया कहेगी वो बुरा पुत्र था। ஆனா உண்மையில யார் தான் கெட்ட குமாரன்? पर सच में कौन बुरा पुत्र है? உள்ள இருக்கிறவனா, வெளியே இருக்கிறவனா, जो अंदर वाला क्या बाहर वाला? தேவ பிரசன்னத்துல இருக்கிறவனா இல்ல விரும்பாம வெளியே இருக்கிறவனா? परमेश्वर की प्रसन्नता में रहने वाला या जो उसके बाहर रहने वाला? தேவன் நம் இருதயத்தை அறிகிறார். परमेश्वर हमारे मन को जानता है। எல்லாவற்றையும் தொலைத்து விட்டான், எல்லாவற்றையும் இழந்து விட்டான், முழுக்க முழுக்க பாவத்துல விழுந்துட்டான். सारी चीजों को खो दिया, सारी चीजों को नाश कर दिया, पूरी तरीके से पाप में डूबा हुआ है। மனதார பாவம் பண்ணி விலகிட்டான். पूरे मन से पाप कर कर दूर हो गया। ஆனா எவ்வளவு காலம் அப்படி போனான்னு தெரியல. कितने समय तक वो था पता ஆனா नहीं, எப்பொழுது அவன் திரும்புகிறானோ, पर जब वो लौटता है குளிச்சிட்டெல்லாம் வரல. वो नहा के नहीं आया। பைபிள் சொல்லுது அவன் துணி சரி கிடையாது, சப்பல் கிடையாது. बाइबल बताती है उसका वस्त्र सही नहीं था और वह चप्पल सही नहीं था। பன்றி கூட்டத்திலிருந்து வருகிறான். जो सुअर के झुंड से बाहर आ रहा ஆனா है, தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி और परमेश्वर अपने प्रेम को प्रकट करने के இந்த लिए ஸ்டோரி எல்லாம் அவர் சொல்லுதாரு. ये कहानियों को बतलाता இங்க है। பாரு, இந்த மாதிரி நான் இப்படிப்பட்ட ஆளு. देख मैं ऐसा व्यक्ति हूँ। இந்த ஸ்டோரி ஏசப்பா சொல்றாரு. ये कहानी में यीशु कहता है அவன் அங்க இருந்து வருகிறான், वो वहां से आ रहा है, நாற்றம் எடுத்தவன். वो बदबू से भरा है, அவன் இருதயம் என்கிட்ட வந்து மன்னிப்புக்காக வருது. उसका मन मेरे पास आकर क्षमा करने के लिए आ ஆனா रहा है। மன்னிப்பதற்கு முந்தி இவர் போய் அவனை கட்டி அணைக்கிறார். बस क्षमा करने के पहले वो जाकर उसे बाहों में ले लेता ஆனா है। உலக பிரகாரமான காரியத்தை பார்த்தான். पर दुनिया रीति के बातों को देखेंगे எந்த तो ஒரு மனுஷனும் பரிசுத்தம் இல்லாம தெய்வ சமூகத்துக்கு வரக்கூடாது. कोई भी मनुष्य पवित्रता के बिना परमेश्वर की उपस्थिति में नहीं आ வாழ்க்கை सकता। மட்டுமல்ல, துணிமடியும் பரிசுத்தமா தான், சுத்தமா தான் வரணும். केवल जीवन नहीं परंतु वस्त्र से लेके सब कुछ शुद्धता से आता है। அப்படிதான் கர்த்தர் சொல்கிறார் பழைய ஏற்பாட்டுல. ऐसे पुराने नियम में परमेश्वर कहता புதிய है। ஏற்பாட்டுக்கு வரும்போது पर नए नियम में आते समय இவனை में பத்தி கர்த்தர் சொல்கிறான், அவன் அப்படியே வந்தான், इसके बारे में प्रभु कहता वो ऐसे ही आया அவன் था। அப்படியே அவனை அணைத்து ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். परमेश्वर ने ऐसे ही उसे बाहों में लेकर उसे पवित्र कर திரும்ப दिया। அவனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை கர்த்தர் வைக்கிறார். फिर से उसके जीवन में एक अच्छी स्थिति प्रभु रखता है। குளிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லல, तो नहा के आ ऐसा नहीं कहा, அப்படியே கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டார். ऐसे ही परमेश्वर ने उसे स्वीकार लिया। அவனுடைய நம்பிக்கை வெற்றியாய் நடந்துச்சு. उसका भरोसा विजय में बदल गया। நம்புவதை காட்டிலும் மேன்மையானதுன்னு சொல்லலாம். अब जो भरोसा किया था उससे भी बड़ी बातें हो गई है। அவன் என்னதான் நம்பிக்கிட்டு வர, वो क्या भरोसा कर कर आया था? அப்பாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பேன், मेरे पिता से मैं क्षमा मांगूंगा, அவர் என்னை பிள்ளையா ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாயில்ல, उसने मुझे पुत्र स्वीकारा नहीं तो भी என்னை चलेगा, வேலைக்காரனா வச்சுக்கிடுவாரு, मुझे नौकर बन के तो रख நல்ல लेगा, சாப்பாடு துணிமணி எல்லாம் கிடைக்கும். अच्छा वस्त्र और भोजन मिलेगा। அந்த நம்பிக்கையில தான் அவன் இருந்து வாரான். वही भरोसे में वो आता है। ஆனா அவன் நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேன்மையானதை செய்தார். और भरोसे से अधिक महिमा का प्रभु कार्य करता है। தேவனுடைய அந்த எண்ணம் அல்லது அவருடைய ஆசை, परमेश्वर की वो विचार या वो उसकी आशा, அவர் பக்கத்துல போய் சரண்டர் ஆகும்போது தேவன் அப்படியே
கழுவி பரிசுத்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். उसके सामने जाकर कबूल करते समय परमेश्वर ऐसे ही हमें स्वीकार कर लेते हैं। ஒருவன் வீட்டுக்குள்ள இருக்கான், மூத்தவன் வெளியே நிக்கான். अब एक अंदर आ गया है और बड़ा और लड़का बाहर चले गया है। யார் தான் கெட்ட குமாரன்? कौन बुरा पुत्र हो गया, உள்ள இருக்கிறவனா வெளியே இருக்கிறவன்? अंदर वाला या बाहर वाला? தேவன் யாரை அணைத்துக் கொள்கிறாரோ அவனே புதுப்பிக்கப்பட்டவன். परमेश्वर जिसे अपना लेता है वो नया किया गया है। அதை புரிந்து கொள்ளாதவன், ஏற்றுக்கொள்ளாதவன் வெளியே நிக்கிறான். उसे नहीं समझने वाला, न स्वीकारने वाला वो बाहर आ जाता है। நிறைய பேர் சொல்லுவாங்க மனம் திரும்பினா மைந்தன். बहुत लोग कहते हैं जो मन फिराते हैं वो मनुष्य है। கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். परमेश्वर पे भरोसा करने वाले वो जो है बढ़ते जाते हैं। ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்துல दूसरा राजा की किताब में 18வது அதிகாரம் 18वां अध्याय 19வது வசனம். 19 वचन। ரெண்டு ரப்சாக்கே ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? रबशाक ने उससे कहा, हिजकिय्याह से कहो कि महाराज धीराज अर्थात अशूर का राजा यूं कहता है, तू किस पर भरोसा करता है? तू जो कहता है कि मेरे यहाँ युद्ध के लिए युक्ति और पराक्रम है, वो तो केवल बात है। तू किस पर भरोसा रखता है कि तूने मुझसे बलवा किया है? எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு ராஜா ஒரு ஆள்கிட்ட சொல்லி விடுதான். इसी के राजा के लिए एक चेतावनी दूसरे व्यक्ति के पास एक राजा भेजता है। இந்த ராஜா போய் நிறைய இடங்கள்ல எல்லாம் போய் அடிச்சு ஜெயிச்சிருக்கான். ये जो राजा है बहुत जगह पे युद्ध कर कर विजय प्राप्त किया இப்போ है। அதே ராஜா வந்து எசேக்கியா ராஜாட்ட வந்து பிரச்சனை உண்டு பண்ணுதான். अभी वही राजा हेजेकिया राजा के पास आकर जो है वहां पर परेशानी कर சொல்லி रहा है। விடுதான், நீ என்னத்தை நம்பிக்கிட்டு இருக்க? உன் நம்பிக்கை என்ன? वो कहता है तू क्या किस पे भरोसा कर रहा है, तेरा भरोसा क्या है? நான் யார் தெரியுமா? मैं कौन हूँ पता है? என் கைக்கு யாருமே தப்ப முடியாது. मेरे हाथों से कोई भी बचा नहीं நான் அந்த है। ஊர்ல போனேன், அந்த கோயிலெல்லாம் உடைச்சேன், அந்த சிலையெல்லாம் உடைச்சேன், मैं उस நான் गांव में गया, ஜெயிச்சேன். उस गांव में गया, वो मूर्तियों को थोड़ा, लोगों को ऊपर विजय प्राप्त किया। என் கைக்கு யாரும் தப்பு வைக்க मेरे முடியாது. हाथों से कोई छुड़ा नहीं सकता। எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், पर हेजेकिया राजा कहता है என்னெல்லாம் செய்தியோ அதெல்லாம் தெய்வம் இல்ல, तू जो कुछ किया वो सब खुदा नहीं है, ஆனா நான் பின்பற்றுகிற தெய்வம் சர்வ வல்லவர். पर मैं जिसके पीछे जाता हूँ वो सर्व सामर्थ्य என்னுடைய है। நம்பிக்கை கர்த்தர் தான். मेरा भरोसा प्रभु है, அவர் எல்லாவற்றையும் பார்த்து वो கொள்வார். सब कुछ देख लेगा। இந்த நம்பிக்கை தான் எசேக்கியா ராஜாக்கு இருக்கு. ये भरोसा हेजेकिया राजा के पास था। இவர் வந்து தெய்வ சமூகத்தை நோக்கி தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி ஜெபம் எடுக்கிறார். ये जाकर परमेश्वर की उपस्थिति में अपनी सारी परेशानियों को बताता அதுல है। பாத்தீங்கன்னா அந்த அவன் சொன்னதெல்லாம் கொண்டு போய் அந்த தெய்வ சமூகத்துல வச்சு அவர் ஜெபம் பண்ணுகிறார். वो देखेंगे उस राजा ने जो जो लिख कर भेजा वो सारी बातों को परमेश्वर की उपस्थिति में रखता है। 22வது வசனம் பாத்தீங்கன்னா, 22वां वचन देखेंगे तो, நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில், अगर आप कहेंगे कि हमारा परमेश्वर पे हम भरोसा करते हैं ऐसा कहेंगे तो, எதிரி சொல்லுதான், विरोधी कहता है, அதாவது எசேக்கியாவை பின்பற்றுகிற மக்களை பார்த்து சொல்லுதான், हेजेकिया के पीछे जाने वाले लोगों को बताता है, நாங்கெல்லாம் எங்க தேவனாகிய கர்த்தரை நம்புதோம் அப்படின்னு நீ சொன்னா, अगर तू कहेगा हम सब हमारे परमेश्वर पे भरोसा करते हैं இல்ல எங்க करके, தெய்வத்தை நம்புகிற எசேக்கியாவுக்கு நாங்க பின்னால நிப்போம், या मेरे परमेश्वर को भरोसा करने वाले हेजेकिया के पीछे हम खड़े रहेंगे, அவன் தானே எல்லாத்தையும் உடைச்சு போட்டான் அப்படிங்க, क्योंकि वही तो सारी मूर्तियों को तोड़ दिया, அவன் எப்படி நீங்க பின்பற்றலாம்? उसे कैसे आप पालन कर सकते ஆனா हैं? எசேக்கியா செய்த ஒரு பெரிய வேலை என்னது पर அப்படின்னா, हेजेकिया ने एक बड़ा सा काम क्या था। 4வது வசனத்தை பாத்தீங்கன்னா, 4वां वचन देखिए, 18வது அதிகாரம் 4வது வசனம், 18 में, அவன் மேடைகளை அகற்றினான், वो जो அதாவது அந்நிய தெய்வத்தை அவன் இஸ்ரவேல்ல இருந்து அகற்றினான், उसने ऊंचे स्थानों को गिरा दिया, விக்கிரகங்களை உடைத்தான், मूर्तियों को तोड़ डाला, மோசே பண்ணியிருந்த வெண்கல சிலைக்கு இவங்க நமஸ்காரம் போட்டாங்க, அதையும் உடைச்சிட்டான். मूसा ने बना के रखा था जो सांप का वो मूर्ति, उसको भी उसने तोड़ दिया। वही विरोधी कहता है செய்ததெல்லாம் உடைச்சிட்டான்ல, आपके भविष्यवक्ता ने जो किया था वो सब तो उसने तोड़ दिया, அவனுக்கே கர்த்தர் சப்போர்ட் பண்ண போறாரு, क्या उसको प्रभु मदद करेगा क्या? நீங்க என்ன அவனையா நம்புதிய? क्या आप उसके ऊपर भरोसा कर रहे हैं? ஜனங்களுக்கு தெரியும்
எசேக்கியா செய்த வேலை அத்தனையும் நல்லது. पर लोगों को पता है एजेकिया ने जो कुछ काम के सब अच्छा, எத்தனையோ பேர் செய்திருக்கலாம், அதை செய்யல, ஆனா இவர் செய்கிறார். कितने ही लोग कर सकते हैं, वो किया नहीं पर इसने किया. தேவன் மகிமையான காரியத்தை செய்தார். परमेश्वर महिमा के कामों को करता அந்த है, காரியத்துல அவர் உறுதியா இருந்ததுனாலதான் उस कामों में वो स्थिर बनाता है. इसीलिए தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எசேக்கியா பயப்படாத, தைரியமா இரு. भविष्यवक्ता कहता है एजेकिया तू डर मत, तू धैर्य से रहे. அவன் வரப்போறதும் இல்ல, அவன் வந்து திரும்புவதும் இல்ல. वो आने वाला भी नहीं, अगर वो आकर लौटने वाला भी தேவன் नहीं. எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் பண்ணினார். परमेश्वर सारी बातों को वो कुछ नहीं के रूप में बना दिया. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் தந்தார். परमेश्वर उसके जीवन में एक बड़ा विजय और आशीष दिया. அவனுடைய வீட்டுக்குள்ளேயே அவனுடைய எதிரி வந்து அவனை கொலை செய்தான். उसके घर में उसका विरोधी आकर उसे मार गिरा. இப்ப எசேக்கியா சொல்வார், நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். अब ऐसे क्या कहता है, मैं जो भरोसा करता हूँ प्रभु की ओर से आता है. தேவனை சார்ந்திருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான். परमेश्वर पे बना रहने वाला, निर्भर रहने वाला मनुष्य धन्य லூக்கா है. 18வது அதிகாரத்துல लूक 18वां अध्याय में 41வது வசனம், 41वां वचन, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். तू क्या चाहता है कि मैं तेरे लिए करूं? उसने कहा, हे प्रभु, यही कि मैं देखने लगूं. இந்த ஸ்டோரியில பார்த்தோன்னா இந்த பர்திமையும் இங்க குருடன், इस कहानी में अगर हम देखेंगे बर्तिमेउ जो अंधा है, அவனுக்கு ஒரு பெரிய ஆசை, उसको एक बड़ी आशा है, மேசியா தேசத்துல கண்டிப்பா வருவார், मसीह जो है इस देश में निश्चय आएगा, தாவீதின் குமாரன் வருவார், दाऊद का पुत्र करके அவர் आएगा. கண்டிப்பா என் குருட்டு தன்மையை மாற்றிடுவார். वो निश्चय मेरे अंधेपन को बदल देगा. இது அவனுடைய தாய் சொல்லி கொடுத்தது. ये उसकी माता ने उसे सिखाया என் है. மகனே, நீ இப்படியே குருடனாதான் இருப்பன்னு நினைக்காத. हे मेरे बेटे, तू ऐसे ही अंधा ही बना रहेगा ऐसा मत கண்டிப்பா இந்த सोचना. கடைசி நாள்ல மேசியா வெளிப்படுவார். निश्चय इस आखिरी दिनों में मसीह प्रकट होगा. அவர் குருடனுடைய கண்ணை திறப்பார்னு தாவீது சொல்லுகிறார். दाऊद कहता वो अंधों की आंखों को खोलता है. ஏசாயா சொல்லி இருக்கிறார், ऐसा ने कहा है, மேசியா குருடனுடைய கண்ணை திறப்பார். मसीहा जो अंधों की आंखों को खोल அந்த देगा. நம்பிக்கையோட நீ இருந்தவன் சொல்லி போறார். वो भरोसे के साथ तू बने रहना करके அந்த कहता है. நாளிலிருந்து இவன் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தையே தேடுகிறான். उस दिनों से ये हर एक दिन प्रभु को ही ढूंढता है. 36வது வசனம் சொல்லுகிறது, 36वां वचन कहता है, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை பரிதிமொழி கேட்கிறான். लोग चलने की आवाज को बढ़ती में सुनता है. இது என்ன ஒரு கூட்டமா போகுது அப்படின்னு அவனுக்கு கண்ணு தெரியல. उसे आंख नहीं दिख रही, क्या ये बड़ा झुंड का आवाज आ रहा அப்பதான் है. போறாங்க, இயேசு போகிறார், तब वो किसी ने कहा यीशु जा रहा நசரேயனான है, இயேசு போகிறார். नाजरत का यीशु जा रहा இந்த है. சத்தம் அவனுக்கு போதுமானது. ये आवाज उसके लिए काफी था. அப்பதான் சொல்லுதான், நான் நம்புகிறது இவர்தான். ओ कहता है मैं भरोसा करने वाला तो यही है. தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, இவர்தான் எல்லாத்தையும் செய்வாரு. भविष्यवक्ताओं ने कहा यही सारे कामों को करता எங்க है. அம்மா பிறந்த உடனே சொன்னாங்க, அப்பா நீ குருடனா பிறந்துட்ட, हाँ, मेरी माँ जन्म हो लेते ही कहा तो अंधे में पैदा हो गया, நிச்சயமாக மேசியா வருவார், निश्चय मसीह आएगा, உன் கண்ணை திறப்பாரு. तेरी आंखों को खोल அதுதான் देगा. அவன் நம்பிக்கை பாருங்க. वही उसका भरोसा அந்த है. சூழ்நிலைக்காக காத்து वो கொண்டு स्थितियों परिस्थितियों का इंतजार ஆண்டவர் அவன்கிட்ட होगा. கேட்கிறாரு, परमेश्वर से நான் पूछता உனக்கு है, என்னதான் செய்ய मैं நினைக்கிறேன். तेरे लिए क्या करूँ तो सोचता है. தேவன் நம்முடைய சொல்லு நாக்கில வருவதற்கு முந்தையே அவருக்கு தெரியும். परमेश्वर हमारे बातें मुंह से निकलने के पहले ही वो जानता है. நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் அவருக்கு தெரியும். मैं चलता हूँ, मैं लेटा रहता हूँ, सारी बातें उसे அவருடைய पता है. சமூகத்தை விட்டு ஒரு மனிதனும் மறைந்திருக்க முடியாது. उसकी उपस्थिति से कोई भी मनुष्य छुप नहीं सकता. அவருக்கு இருட்டும் வெளிச்சமும் ஒண்ணுதான். उसका अंधकार और उजाला उसके लिए एक समान அவ்வளவு है. வல்லமையானவர். उतना सामर्थ्य है. ஒவ்வொரு மனுஷனையும் கண்ணோக்குகிறார். हर एक मनुष्य पे अपनी नजरों को இந்த रखा है. குருடனை பார்த்து பேசுறாரு, इस अंधे को देखकर कहता நான் है, உனக்கு என்னதாப்பா செய்யணும்னு मैं तेरे लिए क्या करूं करके. இதுல இருந்து நம்ம என்னத்தை इससे தெரிஞ்சுக்கிடலாம். हम क्या समझ सकते அதுல हैं. நிக்கிற எல்லாருக்கும் தெரியணும். उससे खड़े हैं सारों को पता होना है. இவனுடைய அற்புதத்தின் மூலமா உலகம் என்ன நினைக்கும். इसके अद्भुत के द्वारा दुनिया क्या सोचेगी. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் அற்புதம் பெற்றாங்க, வீட்டை வந்து போயிட்டாங்க. क्योंकि हम देखते हैं बहुत सारे लोग अद्भुत का पाए हैं और घर चले गए हैं. வருதிமை அப்படி இல்ல, சுகமாயி பின்னாலேயே போயிட்டான். और बढ़ते में ऐसा नहीं, चंगा हुआ और मसीह के पीछे அவனுக்கு चले गए. யாரும் இல்ல உலகத்துல. उसके लिए दुनिया में कोई நான் नहीं था. நினைக்கிறேன் இவனுடைய தாய் கூட இறந்திருப்பாங்க. शायद उसकी माँ भी गुजरी गई இவனுடைய होगी. நம்பிக்கை இயேசுநாதர் தான், उसका भरोसा यीशु मसीह ही है, தாவீதின் குமாரன் தான். दाऊद का पुत्र அவனை ही. பார்த்தா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. उसे देखा, सारी परेशानी का அப்படியே கர்த்தருக்கு பின்னால போய் ऐसे प्रभु के पीछे चले गया. அவனுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே குறை இல்ல. उसके जीवन में कोई घटी नहीं. அவன் கண்ணீரோட சொல்லிருப்பான், ஏசப்பா நான் சுகமடைய வேண்டும். आंसू के साथ कहा होगा यीशु मैं चंगा होना है. இன்னைக்கு காலையில நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்?
சொல்லுவாங்க. आज सुबह में हमें देखकर प्रभु पूछा तो हमें क्या करना है? நான் உனக்கு என்னதான் செய்யணும்னு நினைக்கிறேன், मैं तेरे लिए क्या करूं? உன்னுடைய விருப்பம் தான் என்ன? तेरी क्या जरूरत है? கண்டிப்பா கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய ஜனங்களோட கேட்கிறார். निश्चय प्रभु ऐसी बातों को अपने लोगों से पूछता है, நம்முடைய இருதயத்துல பேசுவார், கண்டிப்பா हमारे हृदय में बातें करता है, निश्चय உணர்த்துவார். एहसास दिलाता ஏதாவது है। நினைக்கும் போது கர்த்தரே சொல்வார், பயப்படாத, இந்த हम காரியம் உனக்கு நடக்காது. कुछ सोचते समय प्रभु धैर्य देता है, डर मत, நீ ऐसे बातें பயப்படுகிற காரியம் உனக்கு तो நடக்காது. डरने वाली बातें तेरे जीवन में नहीं நிறைய होगी। பேருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், बहुत लोगों के लिए प्रभु कहता है, எல்லாருடைய இருதயத்திலும் கர்த்தர் இப்படி உணர்த்துவார். हर एक के हृदय में प्रभु ऐसा இந்த एहसास दिलाता சத்தம் கேட்ட உடனே ஒரு தைரியம் है। வந்துடும், ये आवाज सुनते ही एक धैर्य आ जाता எல்லா है, டென்ஷனையும் விட்டுருவாங்க. सारी परेशानियों को छोड़ சரி, देंगे। கர்த்தர் பாத்துக்கிடுவார். ठीक है प्रभु அந்த देखिए, சூழ்நிலை எல்லாம் தேவன் மாற்றிடுவார். वो सारी परिस्थिति को प्रभु बदल देता இந்த है। ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். वो एक शब्द उसके जीवन को बदल அது दिया। எழுதியிருக்கிறது, उसमें लिखा है, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். मैं तेरे लिए क्या करूं ऐसा तू चाहता है? அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். उसने कहा प्रभु मैं देखना चाहता हूं। கடைசி வசனம் சொல்கிறது, आखिरी वचन कहता है, உடனே அவன் பார்வை அடைந்து तुरंत वो उसकी रोशनी आई, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே परमेश्वर की महिमा करते அவருக்கு हुए பின் சென்றான். उसके पीछे चले गए। ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். सारे लोगों ने उसे देखा और परमेश्वर की महिमा की। அவனுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். उसकी आशा को परमेश्वर करके இந்த देता है। மாதத்துல நம்மளும் கூட இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கோம். इस महीने में हम भी ऐसे विचारों के साथ प्रभु के इंतजार में बना रहना है। நான் நம்புகிற தெய்வம் என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் மாற்ற ஒரு मैं வல்லவர். भरोसा करने वाला परमेश्वर मेरी सारी परेशानियों को बदलने के लिए सामर्थ्य है। இந்த நம்பிக்கை யார்கிட்டலாம் இருந்ததோ அவங்க கண்டிப்பா வெற்றி அடைகிறார். ये भरोसा जिस जिसके पास था निश्चय वो विजय प्राप्त அதாவது किया। காண்கிறதல்ல, நான் எதிர்பார்க்கிறது. देखने वाली बात नहीं, मैं इंतजार करने वाली बात है। நம்ம கண்ணு முன்னால என்னமோ நடக்கட்டும், हमारी आंखों के सामने कुछ भी हो जाए, இருதயத்துல வாஞ்ச ஆசைதான் என்னது, पर हृदय की आशा व इच्छा क्या है? அது தேவனை சார்ந்திருக்கணும். वो प्रभु पे बना रहना है। நம்முடைய தேவனால முடியாது ஒண்ணுமே கிடையாது. हमारा परमेश्वर से कोई असंभव बात அவர் नहीं, எல்லாவற்றையும் செய்கிறவர். वो सारे बातों को करने वाला। ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல उत्पत्ति 28वें अध्याय में 13வது வசனம், 13 वचन, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். और यहोवा उसके ऊपर खड़ा होकर कहता है, मैं यहोवा तेरे दादा अब्राहम का परमेश्वर और इसहाक का भी परमेश्वर हूँ। जिस भूमि पर तू लेटा है उसे मैं तुझको और तेरे वंश को दूंगा। ஆபிரகாம் யாக்கோபுட்ட கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறார். याकूब से प्रभु ये बातों को कहकर, யாக்கோபுடைய பிரயாணத்துல அவரு அந்தேரா ஆன உடனே, அதாவது சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு இடத்துல படுத்துட்டாரு. याकूब के सफर में अंधेरा होते ही वो एक स्थान में लेट जाता है। அதுக்கு முன்னால அவர் போக முடியல, ஒரே இருட்டு. उसके आगे वो जा नहीं पा रहा, बहुत अंधकार। நாளைக்கு போனோம், कल जाना है, ஆனா அவருடைய இருதயத்துல இருக்கிற வாஞ்சை என்னது அப்படி पर பாருங்க. उसके मन की आशा क्या है देखिए। 20வது வசனத்துல அவருடைய வாஞ்சையை சொல்கிறார். 20वें वचन में उसके आशा को बताता है। அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து तब याकूब का परमेश्वर मेरे साथ நான் रहकर, போகிற இடத்துல வழியிலெல்லாம் என்ன என்ன செய்யணும், அவர் காப்பாற்றணும், मैं जाने के सारे मार्ग में मुझे बचाना है, சாப்பாடு தரணும், भोजन देना துணி है, எல்லாம் தரணும், वस्त्र सब எங்க देना அப்பா है, வீட்டுக்கு வரணும். मेरे पिता के घर आना இந்த है। எண்ணத்துலதான் அவர் படுத்திருக்கிறாரு. ये विचारों में वो सोया है। ஆனா இவர் சொல்றதுக்கு முந்தி கர்த்தர் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். वो कहने के पहले प्रभु उसको एक वाग्दान देता है। 15வது வசனம் வாசிப்போம். 15 वचन पढ़ेंगे। நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். और सुन, मैं तेरे संग रहूंगा और जहाँ कहीं तू जाए वहाँ तेरी रक्षा करूंगा और तुझे इस देश से लौटा ले आऊंगा। मैं अपने कहे हुए को जब तक पूरा न कर लूं तब तक तुझको न छोड़ूंगा। இந்த வார்த்தை அப்படியே நம்பணும் நம்ம. ये वचन पे ऐसे ही हमें அல்லேலூயா. हालेलुया। அவர் சொன்னதை செய்ய வரைக்கும் நம்மள ஒரு நாளும் கைவிடப்படுறது. उसने कहे हुए बात तो जब तक पूरा नहीं होता இருதயத்துல पूरा, இருக்கு இவனுடைய எண்ணம்லாம் இப்படி. ऐसा इसके हृदय में है विचार। அது பிறகு சொல்லுதாரு,
बाद में वो कहता है, அவர் சொல்லும்னாலே கர்த்தர் சொல்லிட்டாரு, वो कहने के पहले प्रभु कह देते हैं, கண்டிப்பா நீ போற இடத்துல நான் கூட இருப்பேன், निश्चय तू जाने के रास्ते में मैं रहूंगा, உனக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் தருவேன், तेरे लिए सारी भलाई को मैं दूंगा, நான் திரும்ப உங்க அப்பா விட்டு கொண்டு வருவேன். फिर से तेरे पिता के घर लौटाऊंगा। இனி வாய் திறந்து ஒரு பேசுறாரு, இப்படி இப்படிலாம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. उसके बाद वो मुंह खोलकर मांगता है ऐसे ஆனா ऐसे ஆண்டவர் मिलने। முந்திக்கிட்டாரு, पर परमेश्वर पहले आ गया, இதுதான் நீ விரும்புத, यही तो चाहता है, கண்டிப்பா நான் செய்வேன், निश्चय मैं करूंगा, நான் கண்டிப்பா உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், मैं निश्चय तुम्हें वाग्दान देता இதை हूँ, செய்ய முடி வரைக்கும் நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுகிறது इसे இல்லை. पूरा करने तक मैं एक दिन भी तुम्हें छोड़ूंगा இதுல नहीं। முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, इसमें अहम बातें क्या है? ஆபிரகாம் ஈசாக்கு தான். अब्राहम और इसहाक है। இவர்களுடைய நம்பிக்கை इनका जो भरोसा தன்னுடைய है, பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். अपने बच्चों को मिलने वाली आशीष, இன்னைக்கு நம்ம பெத்த தாய் தகப்பனை காட்டிலும் आज हमारे जो जन्म दिए माता पिता से अधिक, புதிய ஏற்பாட்டுல பார்த்தோன்னா இவங்கெல்லாம் தாய் தகவனுக்கு பிறந்தவங்க. नए नियम में देखेंगे ऐसा माता पिता से जन्मे हैं, நம்மளும் தாய் தகவன் தான் हम பிறந்திருக்கிறோம். भी माता पिता से ही ஆனா जन्मे புதிய हैं। ஏற்பாட்டுக்கு வரும்போது पर नए नियम में आते समय நம்ம பற்றி பைபிள் சொல்லுது, இவர்கள் தேவனாலே பிறந்தவர். हमारे बारे में वचन कहता है ये प्रभु से जन्मे அப்ப हुए हैं। இயேசுநாதர் தான் நமக்கு அம்மாவும் அப்பாவும். तो यीशु मसीह ही हमारा माता और पिता है। அப்ப நம்முடைய தகப்பனாகிய இயேசுநாதர் तो हमारा पिता यीशु मसीह, அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன ஜெபம் பண்ணார்? वो जीवित था तो क्या प्रार्थना किया? எல்லாருக்காக நான் ஜெபம் इन பண்ணுகிறேன். सारों के लिए मैं प्रार्थना करता हूँ। சீசர்கள் மூலமாக யாரெல்லாம் சத்தியத்தை கேட்காங்களோ அவங்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ணுகிறேன். चेलों के द्वारा जो जो सच्चाई को सुनते हैं उनके लिए मैं प्रार्थना करता हूँ। தாவீது இதுக்கெல்லாம் முதலே யோசித்து சொல்றாரு, என் தாயும் என் தகப்பனையும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். दाऊद ये सारे बातों को सोच कर कहता है, मेरे माता पिता मुझे छोड़ दे तो वे प्रभु मुझे। புதுசு பள்ளி நம்ம எல்லாருமே சொல்லலாம், எனக்கு அம்மாவும் அப்பாவும் அவர்தான். नए नियम में हम सब कह सकते हैं मेरा माता और पिता प्रभु यीशु है, நாமத்துக்குள்ளாக அந்த சத்தியம் அடங்கி இருக்கிறது. क्योंकि यीशु मसीह के नाम के अंदर वो सच्चाई बना हुआ है। யோவான் 1 சொல்லுகிறார், यूहन्ना 1 में कहता है, இவர்கள் மாம்சத்துல பிறக்கல, ये मांस में जन्म नहीं हुए, ரத்தத்துல பிறக்கல, ये लहू से नहीं जन्मे இவங்க हैं, புருஷ சித்தத்துல பிறக்கல, ये पति की मर्जी से नहीं जन्मे தேவனாலே हैं, பிறந்தவர்கள். ये प्रभु से जन्मे हुए हैं। அதனாலதான் நம்ம தேவனுடைய உள்ள இருக்கோம். उसीलिए हम परमेश्वर के हैं। ஆபிரகாமும் ஈசாக்கும் செய்த அந்த தியாகம் அல்லது அந்த விசுவாசம் ஈசாக்கு யாக்கோவுக்கு கிடைச்சதுன்னா, अब्राहम और इसहाक का वो विश्वास वो ईसा जो याकूब को मिला, तो இயேசுநாதருடைய தியாகம் அவருடைய அஹ், ப- கிரியை எல்லாம் நமக்கு கிடைக்குமா? यीशु मसीह का वो त्याग वो अक्रिया सब हमें भी मिलेगा, கண்டிப்பா கிடைக்கும். निश्चय ही मिलेगा, ஏன்னா அவருடைய சந்ததியில நம்ம வந்திருக்கிறபடி क्योंकि उसके संतानों में हम आए हैं इसलिए। உறுதியாக சேலஞ்சாக நான் நம்புகிறது அவராலே வரும். पक्का हम जो भरोसा करते हैं उसकी ओर से ही आता है। அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ऐसे वाग्दान को प्रभु देता है। லூக்கா 19வது அதிகாரத்திலையும் கூட लोक 19वां अध्याय में भी எப்படியாவது முகத்தை பாத்துறணும் அப்படின்னுட்டு தான் சகவி போறாரு. कैसे भी चेहरे को देख लेना करके जकी जाता है। என்னதான் நம்பிக்கை அவருக்கு? क्या भरोसा है? அவர் போய் முகத்தை பார்த்தா நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா? उसके चेहरे को अगर मैं देखूंगा मुझे कोई समाधान नहीं मिलेगा क्या? உலகம் என்னெல்லாமோ பண்ணுது, दुनिया बहुत कुछ मुझसे कहते हैं, ஆனா தெய்வம் எப்படி இருப்பாருன்னு தெரியல. पर परमेश्वर कैसा है அவரை पता नहीं। பார்த்தா போதும், उसे देखो तो काफी है, அதுதான் அவருடைய நம்பிக்கை. वही उसका भरोसा இனி है। என்னெல்லாம் இருதயத்தில் நினைச்சாரு தெரியல. और क्या हमने मन में सोचा पता नहीं। சில கன்வென்ஷன் கொடுத்து போகும்போது சிலர் சொல்லுவாங்க, कोई कन्वेंशन मीटिंग में जाते समय लोग कहते हैं, தினகரன் ஐயா காலத்துல जनगणन जो जी उनके समय में அவரு பேர் சொல்லி என்னை கூப்பிடணும், वो नाम लेके मेरा बुला देना है, என் வியாதி அவர் சொல்லி சுகமாக்கிறணும். मेरी बीमारी को कहकर वो चंगा कर देना இப்படி है। நிறைய பேர் நினைச்சாங்க, ऐसा बहुत लोग ஆனா सोचते நிறைய हैं, பேருக்கு நடந்தது. पर बहुत लोगों को हुआ। ஆனா இந்த சகைவு என்னதான் நினைச்சிருப்பாரு? पर ये जकई क्या सोचा था? நான் நினைக்கிறேன் இவர் உள்ளத்துல मैं सोच रहा हूँ ये मन में எப்படியாவது இவர் என்னை பார்த்து 2 வார்த்தை பேசிடணும், कैसे भी ये मुझे देखकर 2 शब्द बातें करना है, ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை எனக்கு கிடைக்கும். कोई अच्छा शब्द मुझे मिल जाए, ஏன்னா இருதயத்தின் நிறைவுனாலதான் கர்த்தர் பேசுவார். क्योंकि हृदय के भरपूर से ही प्रभु बातें करता है। நம்மளும் அப்படிதான், நம்முடைய இருதயத்தின் நிறைவு தான் நம்ம வாய் பேசுகிறது. हमारा मन का भरपूर से ही हम भी हमारी தேவன் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். प्रभु हमारे हृदय को जानता है। சகைவு எப்படியாவது பாத்திரன்னு சொல்லி லூக்கா 19ல அந்த மரத்துல ஏறிட்டாரு. जकई कैसे भी देख लेना करके लोक 19 में उस पर्वत पर चढ़ गया। ஆனா 5வது வசனம் சொல்லுகிறது, 5वां वचन कहता है, ஏசப்பாவே அவனை பார்த்து சொல்லுகிறார், यीशु खुद उसे देखकर कहता है, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். जब यीशु उस जगह पहुंचा तो ऊपर दृष्टि करके उससे कहा, हे जक्कई झट उतर आ, क्योंकि आज मुझे तेरे घर में रहना अवश्य है। அதான் அவருடைய
நம்பிக்கையா இருந்திருக்கலாம். वही उसका भरोसा है। அவரு கண்ணை ஏறிட்டு பார்த்தான்னு वो போட்டோம். आंखों को उठाकर देखा। இந்த ஏறிட்டு பார்க்கறத பார்த்தோம்னா நம்ம ஆதியாகமத்துல ஈசாக்க பலி செலுத்த போறாரு பாருங்க. आंखों को उठा के देखना हम देख सकते हैं उत्पत्ति में जब अब्राहम ईसा को बलि देने जाता ஈசாக்க है, பலிபீடத்துல அப்படியே வச்சிட்டாரு. ईसा को बलि के स्थान में ऐसे रख दिया। இப்போ அவர் கத்தி எடுத்து அதை எடுக்கும் போதே ஆண்டவர் கர்த்தர் பேசிட்டார். जब उसने चाकू लिया तभी परमेश्वर ने बातें किया। அபிரகாமே, हे अब्राहम, அன்னைக்கு ஒரு பயத்தோட கர்த்தரே அந்த முன்னால ஒரு நடுக்கத்தோட ஐயோ இப்போ கொன்றுபுடான்னு சொல்லி அவர் பாக்குறாரு. परमेश्वर खुद एक घबराहट में उसके सामने वो मार देगा करके वो तुरंत आवाज देते हैं, அந்த பையன் மேல ஒண்ணும் பண்ணிவிடாத. हे अब्राहम तो उस बेटे पे कुछ हानि मत पहुंचा देना। நம்ம அப்படியே கத்தியை கீழ वो வச்சிட்டாரு. ऐसे ही चाकू को नीचे रख दिया। கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். प्रभु को धन्यवाद किया। திரும்ப தன் கண்ணை ஏறிட்டு பார்த்தா फिर अपने आंखों को उठाकर देखा, அங்க ஒரு ஆட்டுக்கடா இருக்கிறது. वहाँ एक मेमना அதை है। பிடிச்சு கொண்டு வந்து அவருடைய ஸ்தானத்துல பலி செலுத்துறார். उसे लाता है और उस बेटे के स्थान में उसे அதே बलि மாதிரி चढ़ाता தான் எனக்கு இந்த இடத்துல வருது. கர்த்தர் அந்த மரத்தை ஏறிட்டு பார்க்கிறார். है। वैसे ही मुझे स्थान में याद आता, प्रभु उसे उस पर्वत उस पहाड़ पर ऊपर उठा, आंखों को उठाकर देखा। இன்னொரு மரத்தை கூட ஒரு பார்த்தார் தெரியுமா? ஒரு காட்டத்தி மரத்தை பார்த்தார். और एक जंगली पेड़ को भी उसने देखा, அவர் ஏதாவது அகப்படுமா அப்படின்னு பார்த்தார். कुछ फल मिलेगा क्या ऐसा देखा, ஆனா ஒண்ணுமே இல்ல. पर उसमें कुछ भी नहीं है। ஆனா இப்ப இந்த மரத்தை பார்த்தா पर इस पेड़ में देखा तो பழம் இல்ல, ஆனா ஒரு ஆள் இருக்காரு. फल तो नहीं पर एक मनुष्य है, அவர் பேரை சொல்லி அப்படியே கூப்பிடுதாரு उसके பாருங்க. नाम को लेकर ऐसे ही ஒரு बुलाता है। அத்தி மரத்துல ஒண்ணுமே இல்ல. एक अंजीर के पेड़ में कुछ नहीं था, ஒரு அத்தி மரத்துல தேவன் விரும்புகிற ஒரு மனிதன் இருக்காரு. पर एक अंजीर के पेड़ में प्रभु चाहने वाला एक मनुष्य அவர் है। சொல்றா, நீ இறங்குப்பா, நான் உன் வீட்டுல தங்கன்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும் ஒரு उससे उससे कहता है तो उतर भाई, मैं तेरे घर में आना चाहता, रुकना चाहता, तो उसका मन कैसा हो? சந்தோஷத்தோட வந்துட்டான். बहुत खुशी के साथ आया அவன் रहेगा। அப்படியே பேச ஆரம்பிக்கான். वो ऐसे बातें करना शुरू ஆண்டவர் करता है। சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. प्रभु कहता आज इस घर में उद्धार आ गया। எப்படி வந்தது? कैसा आया? இயேசு போகிறதுனால வருகிறது. यीशु जाने की वजह से आया। மத்தேயு 10வது அதிகாரத்துல சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். मत्ती 10वें अध्याय में चेलों को आज्ञा देता நீங்க எந்த है, வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும். आप कौन सा ही घर में जाए उस घर को आशीष ஆனா कीजिए। வீட்டுக்காரன் தகுதி இல்ல, पर घर ஆசீர்வாதம் ரிட்டர்ன் வந்துரும். घर वाला उसका काबिल नहीं है तो आशीष लौट आएगा। இப்ப ஏசப்பா போகிறார் அந்த வீட்டை ஆசீர்வதிக்க. अब यीशु जा रहा है उस घर को आशीष करने के लिए। யாரு? சகைவு தகுதியா? सगी उसका काबिल है क्या? தகுதியா? काबिल था क्या? அவரை பார்த்த உடனே தகுதி ஆயிட்டான். उसे देखते ही वो काबिल हो गया। தேவனே ஆக்கிட்டார். प्रभु ने उसे कर दिया। அப்ப நிறைய பேர் தகுதி ஆகுதாங்க, ஆனா தேவனே இவனை ஆக்கிட்டார். बहुत सारे लोग काबिल हो जाते हैं पर प्रभु ने इसे कर கர்த்தர் दिया। சொன்ன ஆசீர்வாதம் திரும்பி வராது, அங்கேயே தான் இருக்கும். प्रभु ने कही हुई आशीष फिर से लौट नहीं आएगा, वहीं पर ஏன்னா बना அந்த रहेगा। வீட்டுக்காரன் தகுதி ஆயிட்டான் क्योंकि பாருங்க. वो घर वाला काबिल हो गया है। தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற ஆசீர்வாதம், வாழ்த்துதல், அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் பாருங்க. परमेश्वर करने वाले के बच्चे करने वाले आशीष, वो जो सलामी उस घर में ऐसी बनी கேப்ரியல் रहती है। சொல்லுகிறார் மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க. गैब्रियल कहता है मरियम को देखकर, अनुग्रह पाई स्त्री तू धन्य है। ஐயோ என்னய்யா என் மேல இப்படி வாழ்த்துதல்? क्यों ऐसा स्वागत है? இல்ல, தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். कि प्रभु ने तुझे चुन लिया है, நீ ஒரு குழந்தையை பெற போற. तू एक बच्चे को जन्म देने वाली है, அவருக்கு இயேசுன்னு பேர் வைக்கணும். उसका यीशु करके नाम रखना। அது எப்படி ஆகும்? वो कैसा संभव है? கேப்ரியல் சொல்றான், பரிசுத்த ஆவி உன் மேல வரும். गैब्रियल कहता है पवित्र आत्मा तेरे ऊपर बनने देगा, அப்பொழுது நீ கர்ப்பவதி ஆவான். तब तू गर्भवती हो जाएगी। உடனே அவர் சொல்ல பாருங்க, அந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். तुरंत वो क्या करती है, वो वचन को நீ ऐसे स्वीकार- சொன்னதுபடியே எனக்கு ஆக. आपने जैसा कहा वैसे ही हो जाए। என்னுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றினார். मेरी निंदा को प्रभु ने बदल दिया। என்னுடைய குடும்பத்தை ஒரு மாதிரி நினைச்சாங்க, मेरे परिवार को कैसे तो सोचे थे, ஆனா தேவன் என் குடும்பத்தை உயர்த்திட்டார். पर परमेश्वर मेरे परिवार को ऊंचा कर உலகமே என்னை பாக்கியவதிகள் என்று दिया। சொல்லுவார். दुनिया पूरा मुझे धन्य है करके இது कहेगा। எப்படி வந்தது? ये कैसा हो गया? தெய்வம் ஒரு மனுஷனுக்கு முன்னால வரும்போது परमेश्वर एक मनुष्य के सामने आते समय, நான் நம்புகிறதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். मैं भरोसा करने वाली बात கடைசி प्रभु ஒரு पूरा- வசனம் வாசிக்க போறோம். आखिर में एक वचन पढ़ेंगे, யோவான் 5வது அதிகாரத்துல 6வது வசனம். यूहन्ना 5वां अध्याय 6वां वचन। படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 5 यीशु ने उसे पड़ा हुआ देखकर और ये जानकर कि बहुत दिन से इस दशा में पड़ा है, उससे पूछा, क्या तू चंगा होना चाहता है? ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, प्रभु से देखकर कहता है, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? चंगा होना चाहता है क्या? அவன் விரும்பி தானே வந்திருக்கிறான். वो तो चाह कर ही आया है, அவன் விரும்பி தான் வந்திருக்கிறான். चाहते हुए आया है। ஆனா அந்த இடத்துல அவன் படுத்திருக்கான்.
उस जगह पे लेटा हुआ है, கண்டிப்பா நான் சுகமாகி தான் போவேன். निश्चय मैं चंगा होके जाऊंगा। இந்த தண்ணி கலங்கும் போது நான் போய் இறங்கி சுகமாயிருவேன். ये पानी का हलचल होगा, मैं उतर कर चंगा हो जाऊंगा। அதுதான் அவருடைய நம்பிக்கை இருந்தது. वही उसका भरोसा था, ஆனா அது நடக்கல. पर वो हुआ ही नहीं। ஆனா இவனுடைய நம்பிக்கை என்னதான் இருந்திருக்கும்? அப்படியே ஏங்கி ஏங்கி அவன் நினைச்சதெல்லாம் நடக்கல. उसका भरोसा क्या होगा? वो हमेशा सोच सोच कर, वो जो सोच रहा कुछ हो नहीं रहा। தண்ணி கலங்கும் போது ஒரு ஆளு போய் விழாது. पानी जब हलचल करता है, एक व्यक्ति नहीं जाता है, கண்டிப்பா கூட்டம் விழுந்து போய் விழும். बड़ा झुंड जाकर अंदर गिर जाता ஆனா होगा। முதலாவது இறங்குன ஆளுக்கு சுகம், பிறகு அது பிறகு சுகம் இல்ல. बड़ा पहले उतरने वाले को चंगा, उसके बाद चंगाई இவன் नहीं है। எத்தனை நேரம் போய் விழுந்து எழும்பி வெளியே வந்தான்னு ये தெரியல. कितने बार अंदर गिर कर बाहर आया पता இப்போ नहीं। அவருடைய நம்பிக்கை தெய்வம் தான். அவர் நினைச்சாதான் எனக்கு நடக்கும். अब इसका भरोसा प्रभु ही है, वो सोचेगा तो எனக்கு हो கொண்டு जाएगा। போய் விடுறதுக்கு ஆள் இல்ல. मुझे अंदर छोड़ने के लिए कोई எனக்கு मनुष्य, உதவிக்கு ஆளே இல்ல. मेरे मदद का कोई मनुष्य नहीं இந்த है। எண்ணம் அவனுக்கு இருந்ததுனால தான் தெய்வமே அவனை தேடி வருகிறார் பாருங்க. ये विचार उसको था, इसलिए प्रभु से उसे ढूंढ कर। எருசலேமில் விசேஷமான ஒரு பண்டிகை. यरूशलेम में विशेष एक त्योहार है, ஆனால் இயேசு அந்த பண்டிகைக்கு போகாம இவனை தேடி வருகிறார். और यीशु उस त्योहार में न जाते हुए इसे ढूंढ कर आता है। இன்னைக்கும் அந்த இடம் அப்படியே இருக்கு. आज भी वो स्थान ऐसे ही है, ஆனா எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. और ऐसे टूटा हुआ है। இது இந்த குளத்தை பார்த்தோன்னா இது தண்ணி கலங்குதுன்னா அது தண்ணி எங்க இருந்திருக்கும்? மேல இருந்திருக்கும், போய் விழுந்திருப்பாங்க. पानी हलचल कर रहा है तो ऊपर रहा होगा, ये लोग जाकर अंदर गिर गए रहेंगे। ஆனா இப்ப கம்சக்கம் 20 அடிக்கு கீழே அந்த தண்ணி கிடக்கு. अभी तकरीबन 20 फुट नीचे वो पानी है। சுத்தி இருக்க மண்டபம் எல்லாம் உடைஞ்சு அப்படியே கிடக்கு. आजू बाजू के सब इमारतें ऐसे टूट कर ऐसी बनी। எருசலேமில் இதெல்லாம் சாட்சியா அப்படியே வச்சிருக்காங்க. यरूशलेम में ऐसी गवाही में सब बातों को रखे हैं। இடமெல்லாம் அழிஞ்சு போச்சு. जगह सब नाश हो गए, தண்ணி எல்லாம் அங்க கிடக்கு. पानी सब वहां पड़ा ஆனா है, யாரும் இறங்க முடியாது. पर कोई उतर नहीं அதுல सकता। ஜாலி எல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. इसमें जाली मार कर रखा ஆனா है। தேவனுடைய ஒரு சில காரியம் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருந்தது. परमेश्वर के थोड़ी बातें थोड़े समय तक ही था, ஆனா இயேசு அப்படி இல்ல. पर यीशु ऐसा नहीं है। அவருடைய கை எப்பொழுதும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா उसकी இருக்கு. हाथ हमेशा हमें आशीष देने के அவருடைய लिए, வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்பொழுதும் ஒரு மனுஷனை தூக்கி எடுக்கிறதா उसके இருக்கு. मुंह से आने वाली शब्द हर कोई भी मनुष्य को उठाकर खड़ा करने के लिए அவர் रखा। பரிசுத்தத்தில் நிறைவாய் தருகிறார். वो पवित्रता से भरपूर है। சங்கீதம் 89வது சங்கீதத்துல தாவீது ஐயா சொல்லுகிறார், भजन संहिता 89 में दाऊद कहता है, அவர் எனக்காக சொன்ன வார்த்தையை நான் வாசிக்கேன் 33வது வசனத்துல, ஆனால் என் கிருபை फिर भी मेरा अनुग्रह அவனை விட்டு விலகாமலும் उससे दूर न होते என் हुए உண்மை मेरी பிசகாமல் இருக்கும், मेरी सच्चाई दूर नहीं होगी, என் உடன்படிக்கை மீறாமலும் मेरा वाचा को न तोड़ते, என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். मेरे मुंह कहने वाली बातों को बिना बदले ஆண்டவர் रहूंगा। சொல்லுகிறார், நான் சொல்லிட்டோம்ல, प्रभु அதை कहते கண்டிப்பா हैं, நான் மாற்ற மாட்டேன். मैंने कह दिया है ना तो उसे मैं बदलूंगा நான் नहीं। உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டோம்ல, मैं तुम्हें आशीष करूंगा करके அதை कहा, நான் மாற்றவே மாட்டேன். उसे मैं कभी नहीं நம்ம बदलूंगा। எல்லாருக்கும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்துதான் ரட்சித்திருக்கிறார். हम सबको प्रभु ने वचन देकर उद्धार किया। எல்லாருக்கும் யார் மூலமாவது வசனத்தை சொன்னாரு, நம்ம ரட்சிக்கப்பட்டோம். कोई सबको किसी के द्वारा वचन कहा गया, हम उद्धार पाए। இங்க சொல்லுவாரு, நான் வாய் திறந்து சொல்லிட்டோம்ல, அதை நான் மாத்தவே यहाँ மாட்டேன். कहता मैं मुंह खोल कर कह दिया, उसे मैं कभी नहीं நான் बदलूंगा। ஒரு விசை அவனை ஆணையிட்டேன், मैं அதை एक மாற்றவே மாட்டேன். एक बार वो आज्ञा दिया, उसे मैं कभी नहीं बदलूंगा। பொய்யுரையாத தெய்வம், झूठ न कहने वाला சொன்னதை खुदा, நிறைவேற்றுகிற கர்த்தர். कहे हुए बातों को पूरा करने वाला खुदा। அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்புகிற நான் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டேன். ऐसे परमेश्वर पे भरोसा करने वाला एक दिन भी शर्मिंदा नहीं கர்த்தர் होगा। உங்களை நிச்சயமாக நீ நம்புகிறது கர்த்தரால் வரும். परमेश्वर पे निश्चय प्रभु जो आप जो भरोसा करते हैं प्रभु की ओर से आएगा। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நம்ம நிரப்புவாரா. प्रभु ऐसे आशीषों से हमें நம்முடைய भरेगा, நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றி தருவாரா. हमारे भरोसे को प्रभु पूरा करके இயேசு देगा। கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु यीशु मसीह के नाम की महिमा। எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். सब परमेश्वर की ओर देखेंगे। நான் என்னத்தை நம்புகிறேன்னு பார்ப்போம். मैं किस पे भरोसा, क्या चीज पे भरोसा करता हूँ? இயேசுதான் என்னுடைய கண்மலை, அவர்தான் கோட்டை. यीशु मेरा चट्टान, मेरा दृढ़ गढ़ है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, நான் படுத்திருந்தேன், கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார். मैं सोया हुआ था, परमेश्वर मेरे निकट है। நான் எப்பொழுதும் அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். हमेशा मैं उसके मेरे ஆகவே आगे நான் रहता அசைக்கப்படுவதில்லை. हूं। इसलिए मैं हिलाया नहीं जाता நம்மளும் हूँ। சொல்லுவேன், ஏசப்பா நானும் உம்மை என் பக்கத்துல हम வைத்திருக்கிறேன். भी कहेंगे, यीशु मसीह मैं भी आपको आपके उपस्थित, मैं आपके सामने मुझे रखा हूँ आपको। எஸ்ரா சொல்லுகிறார், इसरा कहता है, ஆண்டவரே என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை எனக்கு காட்டுங்க. उस पर भरोसा करने वाले, दिलाने वाले इस वचन को ஏதோ मुझे ஒரு வசனம் என்னை
கவர்ந்து கொண்டது. कोई एक वचन था मुझे ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை அப்பாவிடத்துல கொண்டு வந்து விட்டது. कोई एक स्थिति था मुझे पिता के निकट ले आया, அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். कभी नहीं छोड़ेगा। கண்டிப்பா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். निश्चय मेरे जीवन में बड़ा उद्धार और நிந்திக்கிற आशीष। ஜனத்துக்கு மத்தியில, निंदा करने वाले ஒரு लोगों மாதிரி பார்க்கிற ஜனத்துக்கு மத்தியில कैसे तो देखने के नजरों में தேவன் அவர்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். परमेश्वर उन्हें ऊंचे स्थान में रखेगा। பலவீனமானவனை பலப்படுத்துகிறவர், कमजोर को सामर्थ्य बनाता है, புழுதியில் இருக்கிறவனை உன்னதத்தில் உட்கார வைக்கிற தெய்வம், धूल में बैठे हुए को ऊंचे स्थान में बिठाता है। அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். उस पे भरोसा करने वाले आशीषित நம்ம रहेंगे। எல்லாரும் மனசுல ஜெபம் பண்ணுவோம். हम सब मन में प्रार्थना ஏசப்பா, அந்த करें, காரியத்துல எனக்கு நீர் வெற்றியை தரணும். यीशु मसीह इस बातों में मुझे विजय दीजिए, இதைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். इस पे ही मैं भरोसा உதவி करता செய்யுங்க தகப்பனே. हूँ। मदद कीजिए प्रभु, நான் நம்புகிறது உம்மால தான் मैं வரணும். भरोसा करता हूँ आपकी ओर से आना है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल बताती है, கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता நீ है நம்புகிறபடியே உன்னை तू ஆசீர்வதிப்பார். जैसा भरोसा किया वैसे तुझे உன் आशीष मिलेगा। விசுவாசத்தின்படி நீ ஆக கடவுள். तेरे विश्वास के अनुसार तेरे लिए हो உன்னுடைய जाए। விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். तेरा विश्वास दुनिया पर विजय पाने நன்றி, वाला। நன்றி தகப்பனே. धन्यवाद करते நம்ம हैं, ஜெபங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்தும். हमारी प्रार्थना को प्रभु को ஆண்டவரே, बताइए। இது எனக்கு வேணும். प्रभु ये मुझे இந்த चाहिए, காரியத்துல எனக்கு உதவி செய்யணும். ये कामों में आप मुझे मदद कीजिए। இதெல்லாம் எனக்கு உதவி செய்யும் போதுதான் ஒரு வெற்றி அடையுள்ள வார்த்தையை நான் ये வாழ सारे बातों पे आप मदद करेंगे तो मैं विजय का जीवन எல்லா जी सकता விதத்திலும் நான் மேன்மை அடைவேன். हूं। सारी बातों में मैं महिमा நான் होऊंगा, உமக்கு சாட்சியாக मैं நிற்பேன். आपकी गवाही बनकर रहूंगा। நான் சொல்லுவேன், मैं कहूंगा கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். परमेश्वर मुझे उठकर खड़ा किया है, நான் வந்த வழியிலெல்லாம் அவர் என்னை பாதுகாத்தார். मैं आने वाले सारे रास्तों में वो मेरी என் सुरक्षा किया। இருதயத்தின் நினைவெல்லாம் அவர் அறிந்தார். मेरे हृदय के विचारों को वो அவர் जानता வாய்க்க है, பண்ணினார். उसने सफल किया। நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். अच्छे परमेश्वर को என்னுடைய धन्यवाद। விசுவாச அறிக்கை நீர் கேட்டீர் தகப்பனே. विश्वास को कबूल को आपने सुना प्रभु, நீர் அதை வாய்க்க பண்ணணும். आप उसे पूरा करके दीजिए। எல்லாம் அந்த அவிசுவாசம் எல்லாம் நீங்கி போகிறது. सारा विश्वास निकल जाए, நீர் எங்களை விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பினீர். आप हमें विश्वास की आत्मा से भर இரத்த दीजिए। கோட்டையில மூடி மறைத்துக் கொள்ளுங்க. आपके लहू के चट्टान में छुपा कर உம்முடைய வருகை மட்டுமாக எங்களை உம்முடைய பிரசன்னத்தினால நடத்துங்க. आपके आगमन तक आपके प्रसन्नता से हमें நீர் चलाएं। அப்படி செய்வதற்காக நன்றி आप சொல்லுகிறோம். ऐसे करते हैं इसलिए धन्यवाद। ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்கு நன்றி. परमेश्वर हमारी प्रार्थना सुनी इसलिए நீர் धन्यवाद। கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. आप देने वाले वाग्दान के लिए धन्यवाद। உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். आपके नाम को ऊंचा நீர் करते हैं। நல்லவர், மகிமையான காரியங்களை செய்வீர். आप अच्छे हैं, महिमा के कामों को இயேசு करते हैं। கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु यीशु मसीह के नाम की महिमा। ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். सारों को आशीष। இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டதை கர்த்தர் உனக்கு அருள்வாரா. इजराइल के परमेश्वर से जो मांग के प्रभु वो உன் पूरा कर। நம்பிக்கை வீண் போகாது. तेरे भरोसा खाली नहीं जाएगा। இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, आमीन। मेरा भरोसा है तू, मेरा भरोसा है मेरा भरोसा है तू ही प्रभु, मेरे प्रभु यीशु। मेरा भरोसा है तू, मेरा भरोसा है तो मेरा भरोसा है तू ही प्रभु, मेरे प्रभु यीशु। हालेलुया 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 हालेलुया। ஏசப்பா, இந்த தசமாகத்தை இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். प्रभु यीशु मसीह इस दशमांश को प्रभु यीशु मसीह के नाम से हम आशीष करते हैं। வந்திருக்க ஒவ்வொருடைய ஜெப விண்ணப்பமும் உடைய நாமத்தினால கேட்கப்பட்டு आए ஆசீர்வதிக்கப்படட்டும். हुए हर एक प्रार्थना विनती आपके नाम से स्वीकार जाए, आशीष की। இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆமென். प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. इन आत्मा वे करते सोस्त्री करते से सगल और बरन लगी मराबाद, आमीन।